அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை பார்க்கலாமாங்க? ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும் இருக்காங்க. அப்பா பார்த்திங்கன்னா ஏதோ செய்தித்தாள் படிச்சுட்ருக்காங்க. அவரை விடாமல் அந்த குட்டி பையன் ஒருத்தன் அவங்க வீட்டில் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். அவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க அப்பாவை பேப்பர் படிக்க விடாமல் குறும்பு பண்ணிகிட்டே இருக்கான். சரின்ட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, இவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேர்ல்டு மேப் இருக்குது இல்லைங்களா, உலக வரைபடம், அதை எடுத்து 3 நாளாக கிழிச்சு அவன்கிட்ட கொடுத்து, இந்த மேப்பை நீ பழைய மாதிரி ஒழுங்குபடுத்தி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த குட்டி பையன் கொடுத்த 5 நிமிடத்துக்கு கூட இருக்காது, சீக்கிரமாக அவங்க அப்பாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றான். ஆனால் வடிவத்தோட முறையாக. அப்போ அவங்க அப்பா கேட்குற, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது, எப்படி நீ கரெக்டாக மேப்பை கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க, உலக வரைபடத்தை. அப்போ சொன்னா, அப்பா எனக்கு ஆப்பிரிக்கா அண்டார்டிகான்னு எதுவும் தெரியாது, ஆனால் இந்த புகைப்படத்துக்கு, அதாவது அந்த உலக வரைபடத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் இருந்துச்சு, மனிதனுடைய முகம் இருந்துச்சு, அதில் கண், காது, மூக்கு, வாய், செவின்னு இருந்துச்சு, அதையெல்லாம் நான் ஒரு உருவமாக கொண்டு வந்தேன், அதனால் இந்த வரைபடத்தை என்னால் சுலபமாக கொண்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கான். இதுதாங்க மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள ஒழுங்காக இருந்தாமல் எல்லா கட்டமைப்பும் சீராயிடும், சரிப்படுத்திட முடியும் அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.